Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்ரைடிங். சரிங்களா? ஒரே நேம்ல பேஸ் கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கும். அதே மெத்தடை சைல்டு கிளாஸ்ல நம்ம ரீடிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு மெத்தட் ஓவர்ரைடிங் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் டிஸ்பிளே டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது பேஸ் கிளாஸில். அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேஸ் கிளாஸை வச்சு செம்1 அப்படின்னு சொல்லி ஒரு சைல்டு கிளாஸ் டெரைவ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற சேம் மெத்தட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது மாதிரி ஒரே மெத்தடை பேஸ் கிளாஸ்லையும் சைல்டு கிளாஸ்லையும் வச்சுருந்தோம் அப்படின்னா அது மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லி பேர். இங்கே செம்1 அப்படிங்கிற கிளாஸ் வச்சுட்டு S1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இப்போ S1 ஆப்ஜெக்டை வச்சு டிஸ்பிளே டேட்டா மெத்தடை கால் பண்ணும்போது டெரைவ்டு கிளாஸ் அல்லது அந்த சைல்டு கிளாஸ் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மெத்தட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிறது ஓவர் ரைட் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட். அதை ரன் பண்ணிப்போம். ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் வந்துருக்கு பாருங்கள். டிஸ்பிளே டேட்டா மெத்தடில் என்ன பண்ணியிருக்கோம், ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, கோர்ஸ் நேமு, அதுக்கப்புறம் மார்க் 1 மார்க் 2 ரெண்டுத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த டிஸ்பிளே டேட்டா மெத்தட் தான் நமக்கு ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? எப்போவுமே வந்து பேஸ் கிளாஸ்லேயும் சைல்டு கிளாஸ்லேயும் ஒரே நேமில் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அது சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த மெத்தட் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அதுதான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் 2 இருக்குது. சரிங்களா? பேஸ் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, டெரைவ்டு கிளாஸ் இருக்குது இல்லையா, இங்கேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் நம்ம பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுதான் அந்த மெத்தட். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸு டெரைவ்டு கிளாஸ் அல்லது சைல்டு கிளாஸில் இருக்க அட்ரிபியூட்ஸ் அதுக்கு உண்டான எல்லா இன்புட் ஆர்குமெண்ட்ஸையும் கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சைல்டு கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர். இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம பேஸ் கிளாஸுக்கு உண்டான அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பேஸ் கிளாஸுக்கு 3 அட்ரிபியூட்ஸ் தான், ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, கோர்ஸ், இது 3 தான் வந்து அட்ரிபியூட். சரிங்களா? ஸோ இங்கேருந்து வாங்கும்போது நம்ம 5 அட்ரிபியூட்ஸ் 5 ஆர்குமெண்ட்ஸை வாங்குவோம். வாங்கிட்டு இந்த 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து M1 M2க்கு அசைன் பண்ணிவிடுவோம். இந்த ரிமைனிங் இருக்க 3 ஆர்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்கே ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸு, அதுக்கப்புறம் டாட்டு, அதுக்கப்புறம் இனிட் மெத்தட், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸை நம்ம சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மெத்தட். அதே போல் ஒரு மெத்தடை ஓவர் ரைடிங் பண்ணுறோம் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? இங்கே டிஸ்பிளே டேட்டா மெத்தட் இருக்கு இல்லையா, பேஸ் கிளாஸில் இன்புட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சைல்டு கிளாஸ்லேயும் டிஸ்பிளே டேட்டா மெத்தடுக்கு உண்டான ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை. நான் இங்கே வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை சேர்த்து அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறேன். சரிங்களா? பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டை சேர்த்துருக்கேன். டிஸ்பிளே மெத்தடை ரீடிஃபைன் பண்ணியிருக்கேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். அதில் டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடில் அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மெத்தடில் பேரண்ட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. சைல்டு கிளாஸ்லேயும் எந்த ஆர்குமெண்ட்ஸும் இல்லாமல் இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட்டை சேர்த்துருக்கோம். சரிங்களா? அந்த எஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக சப்ளை பண்ணியிருக்கோம். அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடில். சரிங்களா? ஸோ எதுக்கு நம்ம இது சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் கிளாஸ் மெத்தடை சைல்டு கிளாஸில் ரீடிஃபைன் பண்ணும்போது ஓவர் ரைடிங் பண்ணும்போது சேம் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் கிடையாது. சரிங்களா? இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வந்திருக்கு பாருங்கள், வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கு சேர்ந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே வந்த ரிசல்ட்டு தான். ரெஜிஸ்டர் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, கோர்ஸ் நேமு, மார்க் 1 மார்க் 2, அதுக்கப்புறம் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டிஸ்பிளே டேட்டா அப்படிங்கிற மெத்தடை ஓவர் ரைடிங் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக கொடுத்து அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.